ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு நான் ஆன்லைன்லேருந்து ப்ளவுஸ் எல்லாம் நான் ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கினேன். ஆன்லைனில் ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கினேன். இது வாங்கியே ஒரு 6 மந்த்ஸ் ஆகுது. ஆனால் போடுறதே இல்லை. ஆனால் சரியாக ஸ்டிப்பாக இல்லை. ஒரு எப்படி சொல்கிறது, ஆர்ம்ஸ் எல்லாம் சரியாக இல்லை. அதே மாதிரி இந்த இந்த சைடெல்லாம் சரியாக இல்லை. ஏன்னா அதாவது எனக்கு பொறுத்த வரைக்கும் டெய்லர்காரங்கிட்ட நம்ம அளவெடுத்து தைக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது. ஆனால் சில ப்ளவுஸெல்லாம் நல்லா சூப்பராக எனக்கு ஸ்டெப்பாக நல்லா இருக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக எனக்கே தைச்ச மாதிரி இருக்குது. சில ப்ளவுஸ் நம்ப முடியல. ஆன்லைன் மீஷோவில் தான் நான் வாங்கினேன். நான் உங்களுக்கு நான் சில இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள், இது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இந்த ஜாக்கெட்டு, இந்த ப்ளவுஸ் பாருங்கள். இது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதை பாருங்கள், இந்த கையில் பாருங்கள், டிசைன்ஸ் பாருங்கள். இதே டிசைன்ஸு தான் இங்கேயும் இருக்குது. ஆக்சுவலாக நான் என்ன தெரியுமா, இது பாருங்கள், இது 2 பக்கத்துலேயும் உங்களுக்கு அந்த இது கொடுத்துட்டாங்க. இந்த 2 பக்கத்துலேயும் ஒரு மாதிரி டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. இங்கே தெரிகிற மாதிரியும், இந்த சைடு ப்ளவுஸ் வர மாதிரியும், இந்த சைடு வர மாதிரியும் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. நான் பார்க்கவே இல்லை. பார்க்கும்போது ப்ளவுஸ் நல்லா நேராக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் பார்க்கும்போது நான் ஏமாந்து போயிட்டேன். எனக்கு தெரியல இப்படி தான் வரும்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வாங்கினது இந்த மாதிரி வாங்கிட்டேன். என் மேலே தான் தப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள். இது என்ன பண்ணுன்னா, டெய்லர்காரங்கிட்ட நீங்கள் இப்படி கொடுத்து நீங்கள் தைச்சிக்கலாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டெய்லர்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இப்படி பட்ஜெட் தைக்கணுன்னா உங்களுக்கு கொஞ்சம் அரைகுறையாக போகும். ஆனால் இந்த கட் பண்ணி வேணால் உங்களுக்கு நான் வேறு இதை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. என்னன்னு தெரியல. சரி பார்த்துக்கலாம் எப்படின்னு. இது பாருங்கள், இதே மாதிரி தான் ப்ளவுஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த டிசைன்ஸு பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெலாம் இது போட்டுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கு. இதை பாருங்கள், இந்த ஒரு டிசைன்ஸு. இங்கே பின்னாடி தான் டிசைன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பின்னாடி பாருங்கள், இது குட்டி பார்ட்ரு மாதிரி இருக்குது. இது குட்டி பார்ட்ரு மாதிரி இருக்குது. இது பெரிய செயின் மாதிரி இருக்குது. பெரிய நெக்லஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்குலாம் கிராண்டாக இருக்கும் போடுறதுக்கு. சிம்பிளாக ஒரு ஃபேன்சி சாரீ போட்டு, ஒரு பிளெயின் சாரீ போட்டு இது போட்டாவே ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஆனால் ஜாக்கெட் ப்ளவுஸ் ரொம்ப ஸ்டிப்பாக நல்லா இருக்கணும். நல்லா இல்லைன்னா நல்லா இருக்காது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அடுத்தது இது வாங்கினேன். இது பாருங்கள், இங்கே பாருங்கள். அடுத்த ப்ளவுஸ் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அதாவது பியூர் ரெட் கலர் வாங்கியிருக்கேன். இது எப்படின்னா எம்ப்ராய்டர், ஃபுல்லாகவே எம்ப்ராய்டர் போட்டிருக்கு. இந்த பாருங்கள், ஃபுல்லாகவே எம்ப்ராய்டர் போட்டிருக்கு. கை கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இப்படி ஒரு டைட்டாக போட்டுக்கிட்டு, டெய்லர்காரங்கிட்ட கொஞ்சம் டைட்டாக போட்டு ஒரு தையலோ 2 தையலோ போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வாங்கினது ரொம்ப பெருசாக வாங்கிட்டேன். அதனால் டைலர்கிட்ட கொடுக்கணும் நான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஃபுல்லாகவே எம்ப்ராய்டராக. பின்னாடி பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுவும் நான் தப்பு பண்ணிட்டேன். இதுவும் பாருங்கள் எப்படி இருக்குது, கட் பண்ணி ஒரு டிசைன்ஸ் மாதிரி இருக்குது. இந்த கட் பண்ணி டிசைன்ஸ் வரும்ல, அந்த மாதிரி இருக்குது. இங்கே தெரிகிற மாதிரியும், இந்த பக்கம் இது பண்ணுற மாதிரி தெரியுது. அப்புறம் உங்களுக்கு இங்கே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பட்டன் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸில். இங்கே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பிளெயின் சாரீ இந்த மாதிரி போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். அந்த இதுவும் ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போனால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. காலேஜ் பிள்ளைங்களாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அடுத்தது இது இந்த ப்ளவுஸ் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இந்த ப்ளவுஸ் எவ்வளோன்னு, 170 ரூபா தான். இது பாருங்கள், 170 தான். நான் பாருங்கள், உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அந்த வீடியோஸில் இந்த வீடியோ வரும்போதே நான் அந்த வீடியோவை நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் நம்பவே மாட்டேங்க. 170, 175 தான், 180, 200க்குள்ளே தான் இது. பாருங்கள், இது வைலட் கலர் வாங்கினேன் நான். வைலட்டும் சொல்லலாம், நேவி ப்ளூ சொல்லலாம், ஒரு ப்ளூ கலரும் சொல்லலாம். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப ப்ளூ கலராக இருக்குது. வைலட்டாகவும் தெரியுது, ப்ளூவாகவும் இருக்குது கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இங்கே ஒரு நாடா கொடுத்துருக்காங்க. நாடாவில்
இந்த மாதிரி ஒரு பட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நான் போட்டு பார்த்தேங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இதே மாதிரி இன்னொரு கலர் வாங்கியிருக்கேன். இதே மாதிரி ரெட் கலர் வாங்கியிருக்கேன். இது 170 தான், 175 நினைக்கிறேன். இப்போ பட்டு, இதுவும் பட்டு தான், 175. ரொம்ப அழகாக இருக்குது. போடும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், பட்டு சேலைக்கெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சாண்டல் கலரு ஒரு பட்டு துணி மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு ஸ்கின் கலரில் இருக்க ஒரு பிளெயினாக இருந்தால் கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி தான் நாடாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பணம் தான். இது நான் என்ன பண்ணேன்னா, இது பாருங்கள், இந்த கை பாருங்கள், ரொம்ப எவ்வளோ இது கொடுத்துருக்காங்க, எவ்வளோ இந்த கை பாருங்கள் எவ்வளோ எம்ப்ராய்டரி கொடுத்து இந்த முத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியுதா? இந்த முத்து மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது என்ன ஆச்சுன்னா, இந்த கை வந்து போடுறதுக்கு வந்து கை குண்டாக இருக்கணும். கொஞ்சம் குண்டாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. என் கைக்கு வந்து இது பத்தவே மாட்டேங்குது. இதுவும் வந்து டைலர்கிட்ட நல்லா வந்து தச்சு போட்டுக்கணும். இது பாருங்கள், இந்த சைட் பாருங்கள், ஒரு மாங்காய் சைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஜிமிக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இங்கே மாங்காய் சைஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஜிமிக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஜிமிக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த சைடும் அப்புறம் இந்த சைடும், 2 சைடு ஜிமிக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்புறம் வந்து 2 சைடு ஜிமிக்கி மாதிரி கொடுத்து இங்கே வந்து முத்து மாதிரி வச்சு இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஜிமிக்கி போட்டு இங்கே ஒரு ஜிமிக்கி, இங்கே சைடில் ஒரு 2 ஜிமிக்கி, நடுவில் 2 ஜிமிக்கி போட்டு மேலே ஒரு ஜிமிக்கி டைப் கொடுத்து ஒரு எம்ப்ராய்டரி மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு முத்து மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அப்படி தான் கயிறு கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கயிறு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இது வந்து இதுக்கும் வந்து பிளெயின் சாரீ நம்ம இது மாதிரி போட்டுக்கலாம். பிளெயின் சாரீக்கு நல்லாயிருக்கும். இந்த ப்ளவுஸ்க்கெலாம் வந்து இது வந்து லைட்டாக இருந்துச்சுன்னா சாரீ வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும். ரெட் கலர், ப்ளூ கலர் போட்டுக்கலாம், பிங்க் கலர் போட்டுக்கலாம், அப்புறம் இந்த மாதிரி க்ரீன் கலர் போட்டுக்கலாம். இந்த மாதிரிலாம் சாரீ போட்டிங்கன்னா ரொம்ப வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஃபங்க்ஷனுக்கெலாம் போனீங்கன்னா நீங்கள் வாங்குறது பெருசு இல்லை. மீஷோவில் வந்து ஒரு ஆன்லைன்லேருந்து நம்ம வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்குறது பெருசு இல்லை. அது நம்ம ஸ்டிப்பாக இருக்கா, டைட்டாக இருக்கா, லூஸாக இருக்கா, எதுவுமே நம்ம பார்க்கறது இல்லை. எக்ஸல்னா ரொம்ப எங்களுக்கு வந்து எக்ஸல், XXL, எல் இதெல்லாம் வந்து இதாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம போடுறோம். ஆனால் வரது வந்து ரொம்ப பெருசாக வருது, இல்லாட்டி குட்டியாக டைட்டாக வருது. ஆனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் ஆன்லைனில் வாங்கும்போது நீங்கள் பார்த்து வாங்குங்க. 2வது வந்து நீங்கள் வந்து டைலர்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து அழகாக போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் எல்லாம் பிடிச்சிச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வந்து ஒரு 2 ப்ளவுஸ் சொல்லியிருக்கிறேன், அதுவும் நான் உங்களுக்கு காட்டாமல் இருக்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு தான் காட்டுவேன். நீங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு லைக் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.